மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, இதை நாங்கள் புவியியல் பாடத்தில் சமையலோட்டு பட வேலையை உங்களுக்கு நான் தொடங்கி இருந்தேன். என்ன இன்றைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நில உருவங்கள் எவ்வாறு வரைவது என்பதை பார்த்த பின்னர் அதுக்கு பிறகு நீங்கள் பயிற்சிகளை செய்யலாம், ஓரிரு பயிற்சிகளை செய்யலாம். என்ன அதற்கு முதல் நீங்கள் இந்த குறியீடுகளை விளங்கி கொள்ள வேண்டும். நிர்வாக எல்லைகள், என்ன கிராம நிர்வாக சேவை பிரிவு, நகர நிர்வாக சேவை பிரிவு, மாவட்ட நிர்வாக சேவை பிரிவு, மாகாணம், இப்படியாக நிர்வாக பிரிவுகளுக்கு அடையாளங்கள் போடப்பட்டிருக்கின்றன. சய டொட், சய 2 டொட், சய சக சய, அப்படியான அடையாளங்கள் போடப்படும். சய இப்படியான அடையாளங்கள் போடப்பட்டிருக்கும். அப்போ உங்களுக்கு தரப்போகிற படங்கள் கலர் படம், அது உங்களுக்கு தெரியும். நான் உங்களோட பயிற்சி புத்தகத்தில் உங்களுக்கு நான் அதை காட்டியிருக்கிறேன். இந்த பயிற்சி புத்தகத்தை உங்களுக்கு நீங்கள் வச்சிருப்பீர்கள் நினைக்கிறேன். இந்த பயிற்சி புத்தகம் ஏன்னா இதில் உள்ளுக்கு இருக்கிற கலர் படங்கள் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பயிற்சிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்க, இது பயிற்சிகள் தரப்பட்டிருக்கிறன. 10 பயிற்சிகள் இதில் இருக்குது. என்ன அப்போ கலர் படங்களை தந்து போட்டு தான் அந்த வினாக்களை உங்களுக்கு வினாவுவார்கள். ஆகவே நீங்கள் கலர், இந்த நிறங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். விளங்குதா பிள்ளைகள்? அப்போ நிறங்கள் பச்சை என்றா என்ன, மஞ்சள் போட்டால் என்ன, கபில நிறம் எப்படி இருக்கும், சிவப்பு என்னத்தை குறிக்கும். இப்போ நிறங்களை தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது குறியீடுகள். குறியீடுகளில் நிர்வாக எல்லைகள் ஒரு பக்கம். அடுத்தது பாடசாலை என்றால் என்ன குறியீடு போடப்படும், தபர்கந்தூருண்டா என்ன குறியீடு போடப்படும், ஆலயங்களில் இந்து கோயிலுக்கு என்ன குறியீடு, கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு என்ன குறியீடு, பௌத்த மற்றது இஸ்லாம், இந்த குறியீடுகளை பார்த்து வச்சிருக்க வேண்டும். விலங்குத்தனி பிள்ளைகள். அப்போ அவசியமானது அநேகமாக நீங்கள் படித்திருப்பீர்கள். உங்களுக்கு வர்ணங்கள், நிறங்கள் எல்லாம் தெரிந்திருக்கும். எவ்வாறு நிறம் தீட்டுவதென்னும் தெரிந்திருக்கும். என்ன கவனமாக இருக்க வேண்டும். அவ்வளவு புள்ளிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரிதானே பிள்ளைகள்? ஓகே. இன்றைக்கு நாங்கள் சமையலோட்டு படவில்லை என்ற என்ன, அது ஏன் வரையப்படுகின்றது, அது எவ்வாறு படவரை கலையில் நாங்கள் தொடங்கியது. அதில் நாங்கள் பார்க்கின்றோம் சமையலோட்டு படவிலை என்பதை நாங்கள் இன்னும் தொடங்கவில்லை. நான் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு சொல்லி தந்தேன். படவரை கலை பற்றிய விவரணங்களை உங்களுக்கு சொல்லி தந்தேன். அப்போ தேசப்படங்கள் என்றால் என்ன, அந்த தேசப்படங்கள் எவ்வகைப்படும், இந்த தேசப்படங்கள் எவ்வாறு இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து காணப்படுகின்றது, இந்த தேசப்படங்களை வரைவதற்கான முக்கியத்துவங்கள் என்ன, ஏன் வரையப்பட வேண்டும், அவருடைய பண்புகள் என்ன, என்ன அடிப்படையில் அந்த தேசப்படங்கள் வரையப்படுகின்றன. அப்போ அங்கு திசையும் அடுத்தது அளவு திட்டமும் அவசியமாகும் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். இறுதியாக படிப்பித்த அதுதான் ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? இப்போ அளவு திட்டம் மிக அவசியமானது. எதை வரைவதாக இருந்தாலும் அளவு திட்டம் என்பது அவசியமானது. ஏனென்றால் பெரிய உருவங்களை எங்களால் எங்களுடைய வரைவு தாளில் வரைய முடியாது. ஆனால் நாங்கள் இந்த உலகத்தையே உலக நாடுகள் எல்லாம் வரைந்து காட்டுகின்றோம். எப்படி உண்மையாக அப்படி அந்த உலக படங்கள் உள்ள அட்லஸ் எனப்படுகின்ற இந்த படங்கு தொகுதியை நாங்கள் எடுத்து அதில் வச்சு கொண்டு தான் உண்மையான இடத்துக்கு நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த உல்லாச பிரயாணிகள் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு வட்டையும் கேட்க மாட்டார்கள். இந்த உலக படங்களை வைத்து இன்றைக்கு முதல் புத்தகமாக அட்லஸாக கையில் தூக்கி கொண்டு தெரிந்தவர்கள் இப்பொழுது இது கூகுளில் இருக்குது. என்ன ஹேண்ட்ஃபோனுக்குள்ளேயே எல்லா விடயங்களும் இருக்குது. அதை வச்சு கொண்டு ஒரு வட்டையும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் பார்க்கலாமே, உல்லாச பிரயாண விளக்காரெல்லாம் பார்க்கலாமே. வந்தால் அதை வச்சு கொண்டு அப்படியே நடந்து குறிப்பிட்ட இடங்களுக்கு அப்படியே போய் சேர்றாங்க. ஒரு வட்டையும் கேட்க தேவையில்லை. அப்போ என்னது, அந்த அளவு திட்டத்தின் அடிப்படையில் அவை வரையப்பட்டிருக்கும்.
அப்போ இங்கே இருக்கின்ற அளவுகள் என்ன அளவில் அதை நாங்கள் சுருக்கியோ அல்லது பிரிப்பித்தோ வரைந்திருக்கிறோமோ அந்த அளவை நாங்கள் உண்மையான அளவோடு ஒப்பிட்டு அதை கண்டுபிடித்து கொள்ளலாம். உதாரணமாக 10 வெளியில் இருக்கிற உண்மையான அளவு 10 கிலோமீட்டர் தூரத்தை நாங்கள் 1 சென்டிமீட்டரில் இங்கே நான் காட்ட போகிறேன்னு சொன்னால் படத்தில் என்ன இவ்வளவு 20 கிலோமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் இங்கே படத்தில் வரைய 2 சென்டிமீட்டரால் வரையப்பட்டிருக்கு. அல்லது 5 கிலோமீட்டரை இங்கே 0.5 சென்டிமீட்டரால் வரையப்பட்டிருக்கு. அப்போ அதை நாங்கள் அந்த என்ன விகிதத்தில் நாங்கள் அதை சுருக்கி இருக்கிறோம் என்று பார்த்தோம்னா அதே அளவை நாங்கள் பெருகி பார்த்தோம்னா வெளியில் பார்த்தோம்னா உண்மையான அளவை கண்டுபிடிக்கிறது தான் இந்த அளவு திட்டம். அதே போன்று தான் திசை. இந்த திசையில் இந்த இடம் இருக்கிறது என்றால் நாங்கள் மாறி போக தேவையில்லை. அந்த திசை வடக்கண்டா வடக்கு போகிறோம், வடகிழக்கண்டா வடகிழக்கு போகணும். அப்படியா இருக்கு. விளங்குத பிள்ளைகள் இப்போ அப்போ நாங்கள் அளவு திட்டத்தை கடைசியாக அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த அளவு திட்டம் இதில் பார்க்கலாம். நீங்கள் என்ன அளவில் நாங்கள் வரைய போகிறோம். உங்களோட வரைவிதால் சின்னன், ஆனால் இடங்களோ அல்லது ஆட்களோ பெரிது. ஆனால் உண்மையான அளவில் நாங்கள் வரைய வேண்டுமா இருந்தால் வெளியில் இருக்கிற அதே தூரத்தை இங்கே நாங்கள் படத்தில் பார்த்து செல்லக்கூடியதாக இருந்தால் அதற்கு அளவு திட்டம் அவசியமானது. அதான் உங்களுக்கு நான் சொன்னால் அளவு திட்டம் முன்னர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் 2024 அதற்கு முன்னரும் நீங்கள் பார்க்கலாம் அங்குல அளவு திட்டங்கள் இருந்தன. நாங்கள் படிக்கும்போது அங்குலத்தில் தான் படித்தோம். 1 அங்குலம் சமன் 1 மைல் தூரத்தை குறிக்கும். வெளியில் இருக்கிற 1 மைல் தூரத்தை படத்தில் 1 அங்குலத்தால் குறித்து காட்டுவோம். அதில் படத்தில் இருக்கிற 1 அங்குல தூரம் நீளமானது வெளியில் 1 மைலை காட்டும். அது நாங்கள் அங்குல சித்திரை சொல்வதாக இருந்தால் ஒன்றுக்கு 63,360 ஒரு அங்குலம் குறிப்பது. 1 மைல் என்றாலும் சரி, 63,360 அங்குலங்கள் என்றாலும் சரி. விளங்குதானே? இப்பொழுது டிஜிட்டல் முறைக்கு மாறி மெட்ரிக் அளவு முறைகளுக்கு மாறி இப்பொழுது என்ன செய்யப்படுகின்றது? என்ன அளவில் இலங்கையில் படங்கள் வரையப்படுது என்று சொன்னால் ஒன்றுக்கு 50,000. 1க்கு 50,000 என்று சொன்னால் பிள்ளைகள் 1 சென்டிமீட்டர் படத்தில் இருக்கிற 1 சென்டிமீட்டர் குறிப்பது உண்மையான தூரத்தை அரை கிலோமீட்டர்களை அல்லது 50,000 சென்டிமீட்டர்களை குறிக்கும். படத்தில் 2 சென்டிமீட்டர் இருந்தால் 2 சென்டிமீட்டர் நீளமான வரையப்பட்டிருந்தால் அது வெளியில் என்னத்தை காட்டும்? 1 கிலோமீட்டர் தூரத்தை காட்டும். இப்போ விளங்குதா? இப்போ சரியா? இப்போ வெளியில் இருக்கிற 1 கிலோமீட்டர் தூரத்தை நாங்கள் படத்தில் வரைய வேண்டுமா இருந்தால் அது 2 சென்டிமீட்டரால் நாங்கள் குறித்து காட்டுவோம். சரியா? விளங்குதா? இப்போ ரைட். ஆகவே இப்பொழுது சென்டிமீட்டர் மெட்ரிக் அளவு முறைகளில் தான் படங்கள் எல்லாம் வரையப்படுகின்றன. விளங்குதா? இதன் அடிப்படையில் 1க்கு 50,000 என்றால் உங்களுக்கு விளங்க வேண்டாம். 1 சென்டிமீட்டர் குறிப்பது படத்தில் உள்ள 1 சென்டிமீட்டர் தூரம் குறிப்பது வெளியில் அரை கிலோமீட்டர்களை அல்லது 50,000 சென்டிமீட்டர்களை. சரியா பிள்ளைகள்? எனவே இந்த அளவு திட்டத்தை 4 வகையாக வகைப்படுத்தலாம் என்றும் சொல்லியிருந்தேன். ஒன்று விகித சம அளவு திட்டம், பயக்குறிப்பு பின்ன அளவு திட்டம், கூற்று அளவு திட்டம், நேர்கோட்டு அளவு திட்டம் என 4 வகையாக நாங்கள் வகைப்படுத்தலாம். விளங்குதானே? இப்ப வினாக்களாக வினாவ மாட்டார்கள் என்றாலும் சில நேரங்களில் வினாக்களாக விளங்கினால் நீங்கள் எழுத வேண்டும். அப்ப கூற்று அளவு திட்டம் என்பது பிள்ளைகள் எடுத்து கூறுவது, சொற்களில் சொல்லுவது. சொற்களில் நாங்கள் சொல்வதை கூற்று வாயினால் கூறுவது. என்னென்று 1க்கு 50,000 அதை எழுதி காட்டலாம். ஏன்னா நாங்கள் வாயினால் எக்ஸாமில் சொல்ல இல்லாதான் பிள்ளைகள். ஆகவே எழுதித்தான் காட்ட வேண்டும். ஆகவே அதை கூறுவதனால அது கூற்று அளவு திட்டம்.
என்ன அளவு என்பதை நாங்கள் கூறுவதனால அதற்கு பேர் கூற்று அளவு திட்டம். இது விளங்குதோ? ஓகே. 1க்கு 50,000 என்று எழுத்தில் எழுதி காட்டுவது. அடுத்து நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், வகை குறிப்பு பின்ன அளவு திட்டம். வகை குறிப்பு பின்ன அளவு திட்டம், பின்னத்தில் காட்டுவது. எப்படி? ஒரு இலக்கத்தின் மேல் இன்னொரு இலக்கமா இருக்கும். என்ன? 1க்கு 50,000. ஆகவே எப்பவும் பகுதி மேலே ஒன்றாத்தான் வரும். அது சென்டிமீட்டராக இருந்தா என்ன, அங்குலங்களாக இருந்தா என்ன, பகுதி எண்ணானது ஒன்றாகத்தான் இருக்கும். 1க்கு 50,000 என்ன? அப்ப அது என்னென்று இதில் கூறுவது பிள்ளைகள் பார்த்தோம் என்று சொன்னால், இங்க பாருங்க எப்படி கூறுவோம். 1க்கு இங்க பாருங்க 50,000 மேல் 1. சரியா பிள்ளைகள்? சரியா? இப்படி போடுவோமா? இப்படி போட்டு 50,000 மேல் 1 பின்னத்தில் குறிக்கிறோம். எனவே இது வகை குறிப்பு பின்ன அளவு திட்டம். விளங்குதா? இப்ப சரியா? இப்ப அடுத்தது நாங்கள் பார்க்கின்ற பிள்ளைகள் விகித சம அளவு திட்டம். விகித சமன். 4 பேருக்கு 8 பேர் சமன் என்ற மாதிரி அப்படி சொல்லுவீங்களா? விகித சமன். இவருக்கு இவ்வளவு, அல்லது இதுக்கு இது சமன், இதுக்கு இது சமன், இக்கு என்று கூறுகிறோம். இதற்கு இது சமன். அப்ப இக்கு என்று சொல்லுகிறோம், இதற்கு இது சமன். அப்ப அதைத்தான் சொல்றது விகித சம அளவு திட்டம். அதுக்கு என்ன அடையாளம் போடுகிறோம்? 2 புள்ளி போடுகிறோம். எப்படி போடுகிறோம்? 1க்கு இங்க பாருங்க பிள்ளைகள், 1க்கு பார்த்து கொள்ளுங்க. இங்க பாருங்க, 1க்கு இதுல போற பாருங்க, 1க்கு 50,000 பாருங்க. 1க்கு 2 டாட், இதுல ஒரு டாட், இதுல ஒரு டாட், 50,000 என்று போட்டீங்கன்னா சரி. இது விளங்குதோ? இது 2 டாட் போட்டா தான் விகித சம அளவு திட்டம் என்று கூறும். 1க்கு 1 போட்டு 2 குத்து வச்சு அங்கே 50,000 போட்டுறீங்கன்னா அதை விகித சம அளவு திட்டம். அடுத்தது நேர்கோட்டு அளவு. அதுதான் இது ரூலரில் இருக்கிற மாதிரி நேர்கோட்டில் காட்டுறேன்னு போன முறை வகுப்பில் சொல்லியிருந்தேன். என்ன? நேர்கோட்டு அளவு திட்டம். நேர்கோடுகளில் காட்டுவது. அதற்குத்தான் எவ்வாறு நேர்கோடில் காட்டுவது என்பதை இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற பாருங்க. ரூலரில் இருக்கிற மாதிரி, ரூலரில் எப்படி இருக்கும்? சைவரில் இருந்து தொடங்கும். ஆனால் இங்கே நாங்கள் காட்டுவது சைவருக்கு இங்கே அளப்பக்கமும் காட்ட வேண்டும், மைனஸ் பக்கம் என்று சொல்லுவேன். என்ன? ஆகவே இதுதான் சமருகோட்டு பின்பற்றப்படும் நேர்கோட்டு அளவு திட்டம். அப்ப நீங்க பார்க்கலாம், ரூலர்ல பார்க்கலாம், 0, 1, 2, 3 சென்டிமீட்டர் இருக்கும். அதுக்கிடையில 10 உபப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும், மில்லிமீட்டர்களாக. என்ன? அப்ப இது என்ன போட்டிருக்கும்? 1, 2, 3, 4 என்று போகும். ஆனா நாங்க இங்க எழுதும் போது எப்படி எழுத வேணும்? சமரோட்டு படத்துல சென்டிமீட்டர்ல வரைய வேண்டும். எழுதும் போது கிலோமீட்டர்ல எழுதி காட்ட வேண்டும். அப்ப சென்டிமீட்டர்ல வரைவீங்க அளவுகளை, குறிப்பிடும் போது கிலோமீட்டர்ல எழுதி காட்டுவீங்க. இங்க பாருங்க, 0 என்று சொன்னால் இது 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 4, 5, 6 உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், அளவு சரியா இருக்க வேண்டும். ஆனால் குறிக்கும் போது
என்னென்று கிலோமீட்டரில் குறிக்க வேண்டும். 1 சென்டிமீட்டர் சமன் 50,000 சென்டிமீட்டர் என்றாலும் சரி, அல்லது அரை கிலோமீட்டர். இப்போ சரியா? இப்போ 2 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 2.5 கிலோமீட்டர், 3 கிலோ, அப்படியே போய்கொண்டு இருக்கும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கீறி போட்டு இனி இடக்கை பக்கம் எடுக்கிறீங்க, சைவருக்கு இங்கால அதையும் அதே மாதிரி 1 சென்டிமீட்டரா குறித்து போட்டு பிறகு என்ன செய்ய போறீங்க? கிலோமீட்டர்ல குறிப்பீங்க. கிலோமீட்டர்ல இங்கே முழுத்தானத்தில் குறிச்சிருக்கிறீங்க அல்லது அரைத்தானத்தில். இங்கே நாங்கள் 1 கிலோமீட்டரை எப்படி வந்தது என்பதை காட்டவன். 1 கிலோமீட்டர் அளவுக்கு வரைந்தால் போதும், கணக்கு வரைய தேவையில்லை. சரியா பிள்ளைகள்? அப்ப எப்படி இங்க பாருங்க, சைவர் நீங்க 2 சென்டிமீட்டர் தூரத்தை எடுங்க. அப்ப 2 சென்டிமீட்டர் தூரம் குறிப்பது 1 கிலோமீட்டர். இப்ப சரியா? 1 km. km ஒண்ணுக்கு இங்கால km எல்லாம் எண்களை போட்டு பின்னால் எழுதுவோம் அல்லது வலக்கை பக்கம் எழுதுவோம். இங்கால மைனஸ் பக்கத்துல இடக்கை பக்கம் எழுதுவோம். அப்ப இலக்கங்களுக்கு பின்னால இங்கால எழுதுவோம் km, 1 km. இந்த 1 km எப்படி வந்த என்பதை 4 சம பங்குகளாக பிரித்து காட்ட வேண்டும். பாருங்கோ, இது நடுவுக்குள்ள இருக்குது அரை, 1 சென்டிமீட்டர் அரை கிலோமீட்டரை குறிக்கும். 2 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டரை குறிக்கும். ஆகவே இங்கே நீங்க பாத்தீங்கன்னா அரைக்கும் சைவருக்கும் இடையில 1/4, அரைக்கும் 1க்கும் இடையில 3/4 அந்த கிலோமீட்டர் என்று நீங்க எழுதுவீங்க. சரியா? இப்ப விளங்குதா? அதுக்கு பிறகு கீழே என்ன அளவு திட்டம் என்பதை குறித்து காட்டுவோம். நேர்கோட்டு அளவு திட்டம் என்னது குறிக்குது? 1க்கு 50,000. 1 சென்டிமீட்டர் இருக்கிற 1 சென்டிமீட்டர் குறிப்பது 50,000 சென்டிமீட்டர்களை அல்லது அரை கிலோமீட்டரை. அப்ப இதை பார்த்துட்டு அந்த படத்தில் உள்ள தூரங்களை எல்லாம் விளங்கிக் கொள்வார்கள். பரப்பளவை கண்டுபிடிக்க முடியும். வீதிகள் என்றால் அவ்வளவு கிலோமீட்டர் நீளமான வீதிகள், நதிகள் என்றதை கண்டுபிடிக்க முடியும். வயல் என்றால் அதனுடைய பரப்பு நீள அகலங்களை கண்டுபிடிக்க முடியும். இப்ப விளங்குதா? இப்ப இதன் அடிப்படையில் தான் இலங்கையில் உள்ள தேசப்படங்கள் எல்லாம் வரையப்படுகின்றன. இப்ப விளங்குதா? இப்ப அளவு திட்டம் என்றால் என்னென்றும் அளவு திட்டங்களின் வகைகளும் உங்களுக்கு தெரியுதா? இப்ப விளங்குதா பிள்ளைகள்? ஓகே. இனி நாங்கள் திசையும் அன்றைக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினா அதுவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திசையும் என்ன அளவு திட்டத்தில் நாங்கள் திசையும் அன்றைக்கு நாங்கள் பார்த்துட்டோம். அன்றைக்கு நாங்கள் திசைகளையும் சரியா? திசைகள் எத்தனை வகைப்படும்? 3 வகை திசைகள் இருக்கிறது அன்றைக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினான். என்ன பிள்ளைகள்? சரியா? பாப்போமா? இதில் இருந்தா உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன். திசை வந்து இதில் இல்லை. எனவே உண்மை வடக்கு, காந்த வடக்கு, அழியடைப்பு வடக்கு 3 வகையான திசை இருக்கின்றது. உண்மை வடக்குக்கு நேர அம்புக்குறி இருக்கும், அது உண்மை வடக்கு. ட்ருத் நோர்த், TN உண்மையான வடக்கு, ட்ருத் நோர்த். காந்த வடக்கு என்பது பிள்ளைகள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேணும். இது உண்மை வடக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. இது இப்படி இருக்கும் அல்லது இப்படியும் போட்டிருப்பாரு. உண்மை வடக்கு ட்ருத் TN என்று போடுவார்கள். இதுல TN உண்மை வடக்கு. காந்த வடக்கு என்பது உண்மை வடக்கு எப்பவும் இடைப்பக்கமாக இருக்கும். என்ன அது நீங்க பார்க்க அரை அம்புக்குறியோடு இருக்கும். GN என்று கிரித் நோத் என்று GN என்ற அடையாளம் போடப்பட்டிருக்கும். இது விளங்குதோ? இப்ப காந்த வடக்கு என்பது புவியினுடைய மைய பகுதியிலிருந்து வடமுனைவிலிருந்து காந்த ஊசி 2.9 3.1 இதுக்கு பாகைக்கு அசைந்து கொண்டு இருக்கும் காலங்களுக்கு ஏற்ப. எனவே தான் அந்த காந்த வடக்கு என்று கூறுவோம். அடுத்தது இது 2க்கும் இடைப்பட்டது அழியடைப்பு வடக்கு. அழியடைப்பு சதுரங்களாக பிரித்துக்கப்பட்டு அந்த வடக்கு காணுகின்ற முறை அழியடைப்பு வடக்கு. சரியா? அது
இப்படி ஒரு இதில் ஸ்டார் மாதிரி இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இப்படி இருக்கும். இதுதான் இந்த அடையாளம். சரிதானே? சரியா? சாரி, இதில் இதுதான் ஜிஎன். சாரி பிள்ளைகள், இதுதான் ஜிஎன் கிரீட் நோத். இது எம்என் இருக்கு. வெரி சாரியா, நான் மாறி சொல்லிவிட்டுடன். இது எம்என் மேக்னட் நோத். எம்என் காந்த வடக்கு என்பது மேக்னட் நோத். எம்என் போட்டிருக்குமா? மன்னிக்க வேணும், நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன். இந்த பாருங்க, உண்மை வடக்கு காந்த வடக்கு. இதுதான் மேக்னட் நோத்தா? இது டிஎன், இது எம்என் மேக்னட் நோத். இதுதான் கிரீட் நோத். இதுதான் அலியடைப்பு வடக்கு. சரியா? மன்னிக்க வேணுமா? அலியடைப்பு வடக்கு. சரியா? இப்ப விளங்குதோ? இப்ப ரைட். இந்த இதுல வந்து உங்களுக்கு திசைகள் தெரியுமா பிள்ளைகள்? எத்தனை திசைகள் இருக்கு? முக்கியமாக 4 திசைகளை சொல்லுவீர்கள். என்னென்ன இதுல பார்ப்போம். என்னென்ன திசைன்னு பார்ப்போம் நாங்களாம். அப்ப திசைகள் எத்தனை திசைகள்? பெரும்பாலும் 4 திசையில நாங்க பார்க்கிறோம். என்ன இப்படி போட்டோம்னு சொன்னால் படியா பாருங்க. இதுல போட்டோம்னா இது வடக்கு நோத், வடக்கு. இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. இது விளங்குதோ? இப்ப இது முக்கியமான திசைகள். இன்னும் இருக்கு. என்ன ஈசான மூளை, அந்த மூளை, இந்த மூளை சொல்லுவீங்களா? படிப்பீங்களா மேத்ஸ்ல? என்ன இதில் நாங்கள் என்ன சொல்லுகின்றோம்? வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு என்ற திசையும் இருக்கு. வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில் உள்ள பகுதியை நாங்கள் வடகிழக்கு திசையில் உள்ளது என்று சொல்லலாம். வடகிழக்கு திசையில், இதுக்கும் இதுக்கும் இடையில் உள்ளது. அப்ப அப்படி சதுரமாக நாங்கள் போட்டோம்டா பிள்ளைகள், நீங்க பார்க்கலாம். சதுரம் என்று போட்டோம்டா பிள்ளைகள், நீங்க பார்த்தங்கன்னு சொன்னால், இப்படி போட்டோம் என்று சொன்னால், இது ஒரு சதுரமாக இந்த பிரதேசத்தை கொண்டோம் என்று சொன்னால், இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட இந்த பிரதேசம் அவ்வளவும் வடகிழக்கு திசை எனப்படும். அப்ப எந்த ஒரு இடம் இருந்தாலும், இங்க இருந்தா என்ன அந்த இடம், நீங்க குறிக்கிற ஏ என்ற இடம் இங்க இருந்தா என்ன, அல்ல பி என்ற இடம் இங்க இருந்தா என்ன, எங்க இருக்குன்னு கேட்டால் சரி நேர 90 பாகையில இருந்தாத்தான் வடக்கு திசையில் என்று சொல்லணும். நீங்க அதை அரைக்குது என்று சொன்னால் அதற்கு கிழக்கு மேற்கு வடகிழக்கு திசையில் உள்ளதுதான் சொல்ல வேண்டும். சும்மா மேலோட்டமா வடக்கு திசை என்று சொல்லலாம். நேரா இருப்பது வடக்கு திசை தான். ஆனால் சமயரு கோட்டு படத்தில் திசை காணும் போது கவனமா இருக்க வேண்டும். அடிக்கடி திசை கேட்கிறவர்கள், இந்த ஏ என்ற இடம் எந்த திசையில் அமைந்துள்ளது, சி என்ற இடம் எந்த திசையில் அமைந்துள்ளது கேட்போம். ஆகவே வட எல்லையில் என்று சொல்லலாம். இந்த ஏ என்ற இடம் இல்லை, இந்த பி என்ற இடம் வட எல்லையில் அமைந்திருக்கு என்று சொல்லலாமே தவிர இவ்வளவும் வட எல்லை, ஆனால் வட திசை என்று சொல்லக்கூடாது. வட திசை என்பது சரியாக இங்க சமயக்கோட்டு படத்துல 90 நேர் இருக்கிற அந்த வடக்கு என்போம். என்றால் ஏனைய திசையில் இருப்பதனால நாங்கள் அதை சரியான ஸ்பாட்டா சொல்றது என்றால் வட எல்லையில் அமைந்திருக்கு பி என்ற இடம் என்று சொல்லலாமே தவிர வடக்கு திசை என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இந்த இடைப்பட்ட இந்த பகுதியில் வடகிழக்கு திசை என்றுதான் கருத்து. அதே போன்றுதான் ஏனேவை எல்லாம். கிழக்குக்கும் இந்த தெற்குக்கும் இடையில் உள்ள தென்கிழக்கு திசை, தெற்குக்கும் மேற்குக்கும் உள்ள தென்மேற்கு திசை. இதுக்குள்ள எங்கேயும் இருக்கலாம். மேற்குக்கும் வடக்கில் உள்ள வடமேற்கு திசை. இப்படி நேர பார்த்தோம்னா வட எல்லை, கிழக்கு எல்லை, தெற்கெல்லை, மேற்கெல்லை. இப்ப விளங்குதா? இப்ப அடுத்தது பிள்ளைகள், இந்த மூலைகள் மிக அவசியமானவை. இந்த 4 மூலைகளும் மிக அவசியமானவை. அப்ப 4 மூலையும் அவசியமானும் போது இது குறிப்பது வட கிழக்கு மூலை, வட கிழக்கு மூலை. இது வடகிழக்கு மூலை. அப்ப இங்க ஒரு இடம் இருந்தால் நீங்க நிச்சயம் சொல்லணும்
வடகிழக்கு மூலை. அட்வான்ஸான ஜியோகிராஃபி படிக்கிறாக்களே மிக அவசியமானது. ஏனென்றால் இங்க படம் தந்து உங்களுக்கு கேள்வி கேட்பார்கள். அங்கு கட்டுரை மாதிரி கதை மாதிரி வசனங்களை தந்து போட்டு நீங்கள் அதை வாய்ச்சி படம் வரையுங்கள் என்று சொல்வார்கள். ஆகவே உங்களுக்கு திசைகள் மிக அவசியமானவை, எல்லைகள் அவசியமானவை. திசை என்றா என்ன, திசையின் எல்லை என்றா என்ன, திசையின் மூளை என்றா என்ன என்று தெளிவாக நீங்கள் விளங்கி இருக்க வேண்டும். அப்ப இந்த இடம் வடகிழக்கு மூலை. அப்ப இந்த இடத்துல நீங்கள் சி என்ற இடம் இருக்கண்டா டக்குன்னு பார்ப்பீங்க, வடக்கு போக்கம் தான் இந்த வட எல்லை என்று போடுவோம். இங்க இருந்தா தான் வட எல்லை, இங்க இருந்தா தான் வட எல்லை. ஆனா இந்த மூலையில வந்தால், என்ற இடம் இந்த மூலையில வந்தால் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ளது. அதே மாதிரி இங்க சி என்ற இடம் இந்த மூலையில் இருந்தால் தென்கிழக்கு மூலையில் அமைந்துள்ளது. இவ்விடத்தில் இருந்தால் நீங்க கிழக்கு எல்லை என்று சொல்லலாம். எல்லையில் சரியான திசை சொல்வதா இருந்தால் என்னன்னு சொல்லுங்க, வடகிழக்கு திசையில் அமைந்துள்ளது. வடக்குக்கும் கிழக்குக்கும் உள்ள திசையில் அமைந்துள்ளது. அதே மாதிரி தான் நீங்க தென்மேற்கு வடமேற்கு, இது வடமேற்கு மூலை, தென்மேற்கு மூலை. இப்ப விளங்குதோ? இது வட எல்லை, இது கிழக்கு எல்லை, இது தெற்கு எல்லை, இது மேற்கு எல்லை. திசை என்னும் போது இது வடகிழக்கு திசை, இது தென்கிழக்கு திசை, இது தென்மேற்கு திசை, இது வடமேற்கு திசை. இப்ப திசைகளும் தெரியுதா பிள்ளைகளுக்கு? கண்டுபிடிக்க முடியுமா? பி என்ற நகரம் எங்கு அமைந்துள்ளது? ஏ என்ற ஒரு இதுல ஒரு ஏ என்ற இடம் தந்து போட்டு இதுல ஏ என்ற இடம் இருக்குன்னு சொன்னால், இது இதுல இ என்ற இடம் இருக்குன்னு சொன்னா, ஏயிலிருந்து பார்க்கும்போது சி இ எத்திசையில் அமைந்துள்ளது என்றால் இது கீழே தெற்கு தானே இருக்குன்னு போட்டு தெற்கு என்று போடக்கூடாது. நேரா வந்தா தான் தெற்கு. அப்ப நேர அங்கால இருக்கின்றால் தென்கிழக்கு திசையில். ஏன்னா இங்கால கிழக்கு இருக்கு, இதுல கிழக்கு இருக்கு, இது கிழக்கு இல்லை, இது தெற்கு இல்லை. அப்ப ரெண்டு இடையில் இருக்கு. அப்ப தென்கிழக்கு மூலை என்றும் வரக்கூடாது. மூலை என்பது இந்த இடம் தான். அப்ப எங்க இருக்கிறது? கிழக்கு தெற்குக்கும் இடையில தென்கிழக்கு எல்லையில், ஏயிலிருந்து தென்கிழக்கு எல்லையில் அமைந்துள்ளது என்று சொல்லவும். இப்ப விளங்குதா? திசையும் கண்டுபிடிப்பீங்களா? ஓகே. அப்ப நாங்க முக்கியமான விடயங்களை பார்த்துட்டோம். இனி நாங்கள் நில உருவங்களை பற்றி படிக்க வேண்டும். பாறை என்றால் எப்படி இருக்கும், மலை என்றால் அப்படி இருக்கும், அது எவ்வாறு சமயக்கோட்டில் வரையப்படும். அப்ப இன்றைக்கு நாங்கள் இப்ப பொதுவாக நாங்கள் பார்த்திருக்கிறோம், திசைகளை பார்த்திருக்கிறோம், அளவு திட்டத்தை பார்த்திருக்கிறோம். இதை மையமாக கொண்டுதான் எந்த படம் வரைவதாக இருந்தாலும் வரையப்படுகின்றது. இது விளங்குதோ இப்போ உங்களுக்கு? இனித்தான் நாங்கள் சம உயரக்கோட்டு தேசப்படங்களுக்கு வரப்போம். வெறும் கோடுகள் இருக்கு. இங்க பாருங்க, கோடுகளால தான் வரையப்பட்டிருக்கு. இங்க பார்த்தீங்களா, கோடுகள் வரையப்பட்டிருக்கு. அப்ப இங்கேயும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்ன பிள்ளைகள், இங்க பார்த்தோம் என்று சொன்னால், இங்க பாருங்க, இதெல்லாம் கோடுகளால வரையப்பட்டிருக்கும். இங்க பாருங்க, கோடுகள் தான். என்னடா கோடுகள் வரையப்பட்டிருக்கு என்றால், அது நிலத்தினுடைய உயர வேறுபாடுகளை, நாம் வாழுகின்ற இந்த பூமியினுடைய தரை தோற்றத்தினுடைய உயர வேறுபாடுகளை நாங்கள் கோடுகள் மூலம் வரைந்து காட்டுகின்றோம். இப்படியான கோடுகள் சமனான இடைவெளியை கொண்ட உயரங்களை குறிக்கின்ற கோடுகள். சமனான இடைவெளி தூரத்தில் உயரங்களை குறித்து காட்டுகின்ற கோடுகள் மூலம் வரையப்படும். அப்ப சமனான உயரங்கள் நீங்கள் பார்க்கலாம். இடைவெளி தூரம் 100, 200, 300, 400 என்று போகலாம். அப்ப எவ்வளவு இடைவெளி? 100 மீட்டர் இடைவெளி. அல்லது 10, 20, 30, 40 என்று போய்கொண்டிருக்கலாம். அப்போ ஒவ்வொரு கோட்டுக்கும் இடையில 10, 10 சமனாக, இதான் சமனாக. 10, 15, 20, 25 அப்படி போற, அது சமனன்றது. சமன் என்று சொன்னால் சமனான இடைவெளி. 100 சம இடைவெளின்னா 100 100ஆக கூடிக்கொண்டு போகும், அல்லது குறைந்து கொண்டு வரும்.
10 10 10ஆக, 20 20 1000 1000 1000 இடைவெளியில போய் அப்புறம் இன்னொரு இடத்துல 500 இடைவெளியில போய் அப்புறம் 100 அப்படியா இருக்காது. சமனான இடைவெளி தூரத்தில் இருப்பதனால அது சம உயர கோடு. என்னது காட்டப்போகுது? உயரங்களைத்தான் காட்டப்போகுது. அப்ப நாம் வாழுகின்ற இந்த புவியினுடைய இந்த தரை தோற்ற உயர வேறுபாடுகளை, தரை தோற்றத்தினுடைய உயர வேறுபாடுகளை கோடுகள் மூலம், எப்படியான கோடுகள்? சமனான உயரத்தை கொண்ட கோடுகள் மூலம் வரையப்படுகின்ற படவேலையே சம உயர கோட்டு படவேலையாகும். இப்ப விளங்குது. அப்ப சம கோட்டு படவேலை என்ன? நிலத்தின் உயர வேறுபாடுகளை, நாம் வாழுகின்ற இந்த புவியின் தரத்தொற்றின் உயர வேறுபாடுகளை காட்டுவதற்கு கோடுகள் மூலம் வரைந்து காட்டு. எப்படியான கோடுகள்? சமனான உயர கோடுகள் மூலம் வரைந்து காட்டுகின்ற படவேலையே சம உயர கோட்டு படவேலை எனப்படும். இப்ப விளங்குதா? இப்ப சரியா பிள்ளைகள்? சமனான அதுதான் இது. பாருங்கோ, இது என்ன இப்படி வரைஞ்சிருக்கு? ஒரு ரொட்டி சுட்ட மாதிரியோ, சின்ன பிள்ளைகள ஒரு ரொட்டி சுட்ட அப்படி இருக்கும், ஒரு ஒழுங்கு இல்லாமல் வட்டம் இல்லாமல் அப்படி இருக்க மாதிரி வரையப்பட்டிருக்கு. வேற இருக்குமே. அதாவது அது முறையாக வரையப்பட்டிருக்கிறது. மலை என்ற அப்படி இருக்கும். நாங்கள் வாழுகின்ற நிலம் எல்லா இடமும் சமவெளியா இல்லை. சமவெளியில நாங்கள் வாழ்ந்தாலும் அந்த சமவெளிக்குள்ளேயும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது, குண்டும் குழிகளும் இருக்கிறது. ஏன்னா நாங்கள் வாழ்கின்ற சமமான பிரதேசம் சமவெளி பிரதேசம் என்று சொல்லுவோம். சற்று உயரமான பிரதேசம் தட்டையா இருந்தால் அது மேட்டிலம் என்போம். ஓரளவு உயரமாக இருந்தால் அது குன்று என்போம். நல்ல உயரமாக இருந்தால் அது பாறை அல்லது மலை என்று கூறுவோம். நல்ல உச்சியை, ஒரு உச்சியை கொண்டு உயர்ந்து காணப்பட்டால், ஒரு பல உச்சிகளை கொண்டு உயர்ந்து காணப்பட்டால், தொடர்ந்து இருந்தால் அது பாறை தொடர் அல்ல மலை தொடர் என்போம். எனவே இந்த உயர வேறுபாடுகளை காட்டுவதற்கு சும்மா படம் வரையிறா எங்களுக்கு தெரியும். எப்படி சும்மா படம் வரையலாம்? எப்படி வரையலாம்? மலை என்றா அப்படி மலை, மலை தொடர் என்றா அப்படி மலை தொடர், குன்று என்றா அப்படி குன்று, சமவெளி என்றா அப்படி சமனான சமவெளி, மேட்டீலம் என்றா கொஞ்சம் உயரம் தட்டையா இருந்தால் அது மேட்டீலம், பள்ளமான பகுதி இருந்தால் அது பள்ளத்தாக்கு, இப்படி சமநிலமாக இருந்து பள்ளமாக இருந்தால் பள்ளத்தாக்கு. இப்படி நாங்கள் படங்கள்ல வரையலாம். ஆனால் இந்த உயர வேறுபாடுகளை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உயரம் இருக்குதானே பிள்ளைகள், உயர வேறுபாடுகளை அது நாங்கள் கோடுகள் மூலம் வரைந்து காட்டினோம். அதுதான் சம உயர கோட்டு படவேலை. இப்ப விளங்குதா? இப்ப எனவே இந்த சமயர கோட்டு படவே கோடுகள் மூலம் இலங்கையினுடைய தரை தோற்றங்களை கோடுகள் மூலம் வரைந்து அதற்கு வர்ணங்கள் எல்லாம் தீட்டி, என்ன அங்க மக்கள் வாழுவோம், என்ன சமவெளியில மக்கள் வாழுவோம், மலைநாட்டில் வாழுவோம், என்ன பள்ளத்தாக்குகளில் வாழுவோம், பயிர் செய்வோம், போக்குவரத்து செய்வோம், குடியிருப்புகளை ஏற்படுத்துவோம், என்ன பொது கட்டிடங்களை அமைப்போம், பாடசாலைகள், வைத்தியசாலைகள், பள்ளிக்கூடம், மற்றது தபாட்கந்தோர் என்று சொல்லி, என்ன போக்குவரத்தில் பெருவீதி போக்குவரத்து, சிறுவீதி போக்குவரத்து, நடப்பாதை, வண்டில் பாதை, புயரத பாதை, என்ன என்ன அதே மாதிரி ஆறுகள், குளங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வரைந்து காட்டி அதுக்குரிய குறியீடுகளை போட்டு அதற்குரிய வர்ணங்களை தீட்டி அழகாக இருக்கின்ற அந்த படங்கள் தான் நீங்கள் பார்க்கின்ற இந்த பயிற்சியில் உள்ள படங்கள். இங்க பாருங்க, உள்ள படங்கள். அப்ப அது வர்ணங்கள் தீட்டப்பட்டிருப்பதனால அதுக்குள்ள இருக்கிற கோடுகள், சமயர கோடுகள் எல்லாம் மறைக்கப்பட்டுவிடும். விளங்குதானே? அப்ப இந்த வர்ணங்களை கோடுகளுக்கு மேல நாங்க தீட்டுறதால அதெல்லாம் மறைக்கப்பட்டு விடும்.
ஏன் மக்கள் வாழுகின்றார்கள், போக்குவரத்து செய்கின்றார்கள், குடியிருக்கிறார்கள், பயிற்சி செய்கிறார்கள் என. அதே நேரத்தில் நீர்நிலைகள் எல்லாம் காணப்படுகின்றன. அப்ப இதெல்லாம் சமரக்கோட்டில் விரைந்து போட்டு அதுக்கு மேல நிறந்தீட்டி விட்டால் இப்படித்தான் இந்த படங்கள் இருக்கு. இப்ப விளங்குதா பிள்ளைகள்? இப்ப விளங்குதா பிள்ளைகள்? எப்படி இருக்கு? சரியா? இப்ப சரியா? ஆகவே உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும்? சமரக்கோடு படவில்லை என்றால் என்னன்னு தெரிஞ்சிட்டு அது எவ்வாறு வரையப்படுது, என்ன அளவுல வரையப்பட்டிருக்கிற உயரங்கள் அடிப்படையில் வரையப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டும். இப்ப விளங்குதா? அடுத்த வகுப்புல அதையும் சொல்லி தந்து விட்டேன். அந்த படம் எவ்வாறு இந்த கோடுகளை வரைவது, அதை இன்னத்துக்கு வரைகிறோம்? உயர வேறுபாடுகளை காட்டுவது. இதனுடைய உயர வேறுபாடுகளை காட்ட போறோம், நிலத்தினுடைய உயர வேறுபாடுகள். அப்ப நிலத்தில் என்ன உயர வேறுபாடுகள் இருக்கு? சில உயர்ந்து இருக்கு, அதை மலைநாடுன்றோம். சில உயர்ந்து மிக உயர்ந்து அது தொடர்ச்சியாக தொடர்ந்து செல்வதனால் அது மலைத்தொடர்கள் என்றோம். சில இடங்கள் சமனா இருக்க அதை சமவெளி என்கின்றோம். சில இடங்கள் பள்ளமா இருக்க அதை பள்ளத்தாக்கு என்கின்றோம். சில இடங்கள் மேடுகளா இருக்க அதை மேட்டிலம் என்று கூறுகின்றோம். அதே நேரத்தில் இந்த இவை மட்டுமின்றி ஒரு மலை எவ்வாறு சாய்வுகள் அதனுடைய சாய்ந்து இருக்கிறது, குத்துச்சாய்வு, குழிவுச்சாய்வு, மென் சாய்வு, சரிவுச்சாய்வு என்று சாய்வுகள் எவ்வாறு சாய்ந்து செல்கின்றது, அந்த நில அமைப்பு, அந்த மலையினுடைய நில அமைப்பு எவ்வாறு சாய்ந்து செல்கிறது என. நதிகளாக இருந்தால் அது எவ்வாறான பாங்கில் அது ஓடி செல்கின்றது. இவற்றை எல்லாம் பிள்ளைகள் நாங்கள் இங்கே வரைந்து காட்ட போறோம். அப்போ உங்களுக்கு அது எவ்வாறு வரைவதென்று தெரிந்திருந்தால்தான் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். உங்களை வரைய சொல்லியும் கேட்பார்கள். ஆனால் இப்பொழுது வரைவது நீங்கள் குறைவு, படங்களை தந்து போட்டு அதுக்குள்ள கேட்பார்கள். எப்படியான படங்கள் இல்லை, வெறும் கோட்டு படங்கள் இல்லை, அது வர்ணம் தீட்டப்பட்ட படங்களாக இருக்கும். எனவே கோடுகள் அதுக்குள்ள மறைவாக இருக்கும். நீங்க அதை கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். இதுக்குள்ள நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். சில இடங்கள்ல அந்த கோடுகள் வெளிப்படையாக தெரியும், உயரங்கள். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், வெளிப்படையாக தெரியும். ஆகவே நீங்கள் அதுகளை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு அந்த வரைவிலக்கணம் தெரிந்தால்தான் மலை என்றால் எவ்வாறு கோடுகள் வரையப்படும், பள்ளத்தாக்கு என்றால் எவ்வாறு வரையப்படும், குன்று என்றால் எவ்வாறு, இதெல்லாம் நீங்கள் முன்னர் படித்திருப்பீங்கள். சோதனை அடுத்த மாதம் என்றாலும் உங்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்லித்தர முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லித்தருவேன். சரியா பிள்ளைகள்? அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்க்கலாம். முழு மார்க்ஸையும் உடைய புள்ளிகளையும் இலகுவாக பெறலாம். பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, இலகுவாக பெறலாம். சரியா? படிக்க வேணும் பிள்ளைகள், நிறைய படிக்க வேணும். உற்றுமாதான் இருக்குது, நல்லா படிக்க வேணும். ஏன்னா அதை என்னதான் படிக்கிறோம் என்று சொல்லி சாப்பிடாம விடக்கூடாது. சத்துள்ள சாப்பாடுகள் அம்மாட்ட கேட்டால் தருவாப்பா கிட்ட வேண்டியதில்லை. சத்துள்ள சாப்பாடு, பால் முட்டை, எனக்கு அது வேணாம் இது வேணாம்னு பொம்பளை பிள்ளையெல்லாம் நூதுரெல்லாம் பிடிக்கக்கூடாது. மருந்து விழுங்குற மாதிரி கசப்பை என்னவோ கண்ணை மூடிக்கொண்டு விழுங்கினா சத்துள்ள சாப்பாடுகள் சாப்பிட வேணும். மூளைக்கு, வளர்ச்சிக்கு, ஞாபக சக்திக்கு சத்துள்ள சாப்பாடுகள் அவசியமானவை. ஓய்வும் அவசியமானவை. ஓய்வு எடுக்கணும் எடுத்துக்காக வேண்டி நீண்ட நேரம் நித்திரை கொள்வதும் இல்லை, குரட்டை விட்டு நித்திரை படிக்கிற நேரங்களில் குரட்டை விட்டு நித்திரை. அதேமாரி சாப்பிட வேண்டும் என்பதற்காக மூக்க முட்டை சாப்பிட்டுட்டு நித்திரை மயக்கத்தில் இருப்பதும் இல்லை. அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வளர்ந்துருக்கு, நல்ல பிள்ளைகள், கட்டிக்கார பிள்ளைகள், எது நல்லம் எது கூடாது என்பது உங்களுக்கு எல்லாம் விளங்கும். அதே நேரம் அம்மா அப்பா சொல்கிற மாதிரி நடந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல பிள்ளைகள் இருப்பீங்க, நல்லா பாருங்களே உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. சரியா பிள்ளைகள்? என்றைக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. நீங்கள் நல்ல பிள்ளைகள், கட்டிக்கார பிள்ளைகள், அம்மா அப்பாட சொல்ல கேட்டு படிக்க வேணும், நிறைய படிக்க வேணும். விளையாடக்கூடாது, ஃபோனெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். ஃபோன் தான் உங்களை கெடுப்பது. நாளைக்கு ஃபோன் உங்களுக்கு சோதனையில் சொல்லித்தராது, ஃபோன் உங்களுக்கு சாப்பாடு தராது, கவனம். ஃபோன் உங்களுக்கு வேலை தராது, கவனம். பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் அது எங்களால் உங்களோட அம்மா அப்பாவையும் தாங்க முடியாது, ஆசிரியரான எங்களாலையும் தாங்க முடியாது. என்னுடைய மாணவன் உயர்ந்த நிலையில் இருப்பது தான் நீங்கள் எங்களுக்கு செய்கிற குரு தட்சணை. நீங்கள் எவ்வளவு தூரம் கல்வியில் உயர்ந்து வாழ்க்கையில் உயர்ந்து வருகிறீர்களோ அதுதான் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நீங்கள் செய்த குரு தட்சணை. சரியா பிள்ளைகள்? நன்றி கூறி உங்களிடம் விடைபெற்று அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை மாசினால்
எம் விக்னேஷ். வணக்கம் பிள்ளைகள், நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.